சின்ன முதல்ல நீ சாப்பிடு. எங்க சார் அப்படித்தான், முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடணும்னு நினைப்பாரு. என்ன பாக்குற? நீ ஒருவேளை சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா? இப்படித்தான் ஒரு தடவை வேலுன்னு ஒருத்தன் எனக்காக சாப்பிட்டு செத்துட்டான். தண்ணி குடிடா. விக்கி செத்தன்னு நினைக்கிறதா விஷத்தால செத்தன்னு நினைக்கிறதா? எங்க சார் அப்படிதாம்மா, முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடணும்னு நினைப்பாருமா. ஏது இவ்வளவு பணம்? இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு பாக்குறியா? எந்த வேலைக்கு போனாலும் மந்திரம் குறுக்க வந்து கெடுத்துறாரு. பார்த்தேன், போலீஸ் இன்ஃபார்மரா மாறினேன். மந்திரத்தை பத்தியே துப்பு கொடுத்தேன். போலீஸ்ல கொடுத்தாங்க, கவர்மெண்ட் காசு. அனுபவி. ஆஹா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு வகையில மந்திரம் தேவைப்படுறாரு. மயிலு, அண்ணன் கூட்டின்னு வர சொன்னாரு, வரியா? விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு போந்துறேன். குரு, ஐயோ, இவன் எதுக்கு? குழந்தையோட பணம் விட்டுருவாரு. நீ ஒன்றும் பயப்படாத, நான் நைஸா பேசி தப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா நல்ல பாம்பு மாதிரி ஒரு வீட்டில் சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு. நான் நைஸா பேசி சாப்பிடுறேன். தப்பு பண்ணிட்டேன்னு, வேற வழி தெரியலண்ணே, தெரியாம பண்ணிட்டேன்னு. அண்ணே, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். எங்கேயாவது ஓடி போயிடுறேண்ணே. குழந்தையோட வந்திருக்கேன்னு, ரத்தம் வேண்டான்னு. போ. நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிடு. போடா. பூலாந்தேவின்னு ஒரு எம்பி இருந்தாங்க. அவங்க கொள்ளக்காரியா இருந்தப்போ ஒரு குடும்பத்தை சுட்டு க்ளோஸ் பண்ணதுல தப்பிச்சிட்டான் ஒரு சின்ன பையன். அந்த பையன் வஞ்சம் வச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்கள சுட்டு கொண்டுட்டான். அந்த மாதிரி கொலையை பார்த்தவன் பையனை பிடிக்க மார்ச்சுரி வாசல நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ ஒரு ரெட்ட பசங்களோட தப்பிச்சு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். பொதுவா என்ன பார்த்தா தான் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். இப்போ எனக்கு உன்ன பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க ஒரு ரெட்ட பசங்க? ஐயா, அத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஒருத்தனை அப்பவே தத்து கொடுத்துட்டேன். பார்த்தவனையா? அந்த பையன் எங்க இருக்கான்? தெரியாது, ஆனா கண்டிப்பா வெளிநாட்டுல தான் இருக்கான். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் பார்க்க போறோமா? அவார்ட்லயே ஆஸ்கர் வாங்கின படம். ஆமாமா, பரங்கிமலை ஜோதி தியேட்டர்ல ஓடுது. சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல ஓடுது. ஆமாமா, மோகத்தி மோகினி. ஐயோ, யாருமா அவரு? உன் பையன் தானே? வணக்கம் தம்பி. என் பேர் மந்திரம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்க அப்பா ஒரு காலத்துல என்கிட்ட வேலை செஞ்சார். உங்க அப்பா எப்படி செத்து போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். எப்படி? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. ஏமா அப்படிதானே சொன்னேன்? ஜீவா, உனக்கு சினிமாக்கு டைம் ஆகல. கிளம்புறோம். வரமா? வரேன் சார். வரனா? தினம் பேப்பர்ல கொலைன்னு நியூஸ் வருது. அதுக்காக சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பழிவாங்க புறப்பட்டா என்ன ஆயிருக்கும்? யதார்த்தம் அது இல்லையா? ஒதுங்கி தனியா எந்த சண்டைக்கும் போகாம ஜீவாவை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். அப்பா எப்படி செத்தாரு, ஏன் செத்தாருன்னு தெரியாம அவனை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா சாப்பிட்டேன். நீ பழச ஜீரணம் பண்ணிக்கோ. கும்புரசாமி கோவிந்தா, வாங்கடா வாங்க. இனிமே ஐயாவை கையில போட முடியாதா? ஏண்டா? ஏன்னா
வயகராடா வயகரா ஏர்போர்ட்ல ஃபாரினர்ட்ட மங்காத்தாடி கழிச்சேன்டா. உங்களுக்கு கொடுக்க விட நான் எடுத்து என்னடா வந்தேன். அது பாம்பு பட்டாசா பத்த வைங்கடா படம் எடுக்குதான்னு பாப்போம். பாம்பு படம் எடுக்க விட நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஹலோ ஜீவாவா, உன் மன்னார் பண்ற அட்டகாசத்தை நீயே வந்து பாரு. டேய் பங்கு சப்னா வீட்டுக்கு போணும் வண்டி எடு. சொப்னா விட்டுக்கா. ஒரு நிமிஷம். ஏய் இரா மச்சான் இரா. இங்க பாருடா, இதுக்குள்ள புடிச்சு பாத்தீங்கன்னா கார் ரேஸ் கார் ஸ்டிக்கர் இருக்குடா. குடி. பாரு. இருக்கா? ஆமா. டேய் நீ ரீல் ஓட்டுறவன், நான் ரேஸ் கார் ஓட்டுறவன். இந்த கப்சாலாம் என்கிட்ட விடாது. வண்டி எடு. என்ன கப்சா? வண்டி எடுறா. சும்மா இருப்பா, விவரம் கட்டால இருக்கேன். ஒரு அழகான பொண்ணை பார்க்க போறேன், நீ அழகா போவேனா? இப்போ என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்? பாரு மூஞ்சில ஒரே கிரீஸ்ப்பா. இப்படி போகக்கூடாதுப்பா. இதுக்கு தான் நான் அழகான சிங்கப்பூர் செண்டு வச்சிருக்கேன். முகத்துல போட்டின்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். அந்த கிரீஸ் எல்லாம் போயிடும், அழகா இருப்ப. புரியுதா? தாங்க. ஜீவா கண்ணை முடிச்சு பாரு, சொப்பனா வீடு வந்துருச்சு. நல்ல வேளை மம்மி டாடி வீட்ல இல்ல. ஜீவா இப்ப என்ன பண்றது சொல்லு. நாம என்னத்த பண்றது? எல்லாம் ஒன்னால தான். என்ன? இல்ல உன் டாக்னால தான். மரியாதை அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஜீவா பக்கத்துல ஒரு பெட் கிளினிக் இருக்கு, டாக்டர் போயிட்டு கூட்டு வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுவாரு. பங்கு பெட் கிளினிக் மன்னார் எல்லாம் கூட்டு வரலையா? கூட்டிட்டு வர நிலைமை இல்லடா. டாக்டர் சொல்லு. டேய் பங்கு பெட் கிளினிக் கீழ இருக்கு. இவங்க ஏன் செக்ஸ் டாக்டர் கிட்ட போறாங்க? வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். என் சர்வீஸில் இங்கே வர்றவங்கெல்லாம் தயங்கி தனியாக வர்றது தான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னடானா கூட்டமாக அதுவும் ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே. பேஷண்ட் பேர் சொல்லுங்கள். மன்னார். ஸ்டெல்லா. என்னாச்சு? எப்படியாச்சு? ஐயோ வெக்கமா இருக்கு. போங்க டாக்டர். நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். என்னங்க இது மேட்டர் ஓபன் பண்றதுக்கு ஏன் இப்படி நாய்படாத பாடுபடுறீங்க? கரெக்ட் டாக்டர், அந்த பாட பத்தி தான் சொல்றோம். மன்னாரு வயகரா சாப்பிட்டார். டாக்டர் ஒரு சின்ன மாத்திரை பிரச்சனை இவ்வளவு பெருசாகவும் தெரியாது டாக்டர். ஸ்டூபிட். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் தெரியாம தான் கேட்குறேன். நாம என்ன அமெரிக்காவில் இருக்கோம்? இந்தியாவில் தானே இருக்கோம். சம்மந்தப்பட்டவங்க மட்டும் வந்தால் போறாது. அதுக்கே இப்படி மனித சங்கிலி மாதிரி மானாவரியா வந்து நிற்கிறீங்க? கண்ணால பார்த்தது நாங்க டாக்டர். சி, நான் கல்லால அடிக்கிறேன்னு சொன்னேன் டாக்டர், இவங்க தான் கேட்கல டாக்டர். நல்ல வேளை தப்பிச்சிங்க. மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ லவ்வர்ஸா? அப்படியும் வச்சுக்கலாம். அதுங்களுக்கு லவ் தான் ஒரு கேடு. இதெல்லாம் ஒரு சீசன் டாக்டர். சீசனா? ஏமா பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் பக்கத்திலே இருந்தா எப்படி? பேசாம ஒரு வாரம் எங்கேயாவது கண்ணு காணாம போயிடு. நான் ஏன் போகணும்? இவரை இழுத்து பிடிச்சு கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. அதானே கிட்ட போனா பாஞ்சு வருது டாக்டர். என்ன தம்பி இது? பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க. சரியா வராது. உள்ள வாங்க, உங்களை செக்அப் பண்ணணும். எனக்கு புரியல டாக்டர். என்ன எதுக்கு செக்அப் பண்ணணும்? நீ தானே வளர்த்த, அதான் சொல்றாரு. நானா வளர்க்கல டாக்டர். வேணா இப்ப சொல்லுங்க, கழட்டி விட்டுறேன். எங்கேயாவது போய் ஊர் மேயட்டும். ஐயா அப்படி எல்லாம் அசிங்கமா பேசக்கூடாது. டாக்டர் பேசாம கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி புடிச்சு கொடுத்துடலாம். ஏய், அது என்னோடது. ஐயா ஏன் தம்பி பிரச்சனைன்னு ஒரு உலக புகழ் பெற்ற செக்ஸ் டாக்டர் கிட்ட வந்துட்டு இப்படி தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? என்னடா பங்கு ஆமா. இப்படி சொல்றாரு? இந்த நாய் பொம்மை இதெல்லாம் டேபிள்ல அழகுக்காக வச்சிருக்கேன். அப்ப இது பெட் கிளினிக் கிடையாதா? அப்ப நீங்க ஏன் பேஷண்ட் இல்லையா? பெட் கிளினிக் கீழே இருக்கு. என்ன பிரதர், ஆட்டோ ரிப்பேரா?
கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போயா, மனுஷனே கடுப்புல இருக்கா. டென்ஷன் ஆகாதீங்க பிரதர், டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்டார்ட் ஆகுது, கியர் விழுகுது, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அதானே உங்க ப்ராப்ளம். ஏய் போடா பேமானி, இதே மெக்கானிக்கே வந்து. என்ன பிரதர்? இரா இரா இரா. எதுக்கு பிரதர்? ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் ஹெல்ப் பண்றது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கு மெக்கானிக் தேவையா? எவ்வளவு அடிச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் ரெடி பண்ணி தரேன் பிரதர். நான் போடா புறம்போக்கு, என் பொழப்பிலே கை வச்சிட பாத்தியா? ஏய் நீ நில்லு நில்லு. என்ன பிரதர்? நான் தான் சொல்றேன் பிரதர், ஐ அம் வெரி எக்ஸ்பர்ட். நான் ரெடி பண்ணி தரேன். இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பாதீங்க. போடா போயா. இதோ உலகமாக மெக்கானிக் வந்துட்டான், அவனை வச்சே பாத்துக்க போ. நான் உலகமாக மெக்கானிக் தான்டா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். டேக் இட் ஈஸி, ஸ்மால் ப்ராப்ளம். பாரு பாரு. This is problem. This is only one the problem. இப்ப பாரு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. லூசாடா நீ? லூசா? கண்ணாடி திருப்புனா எப்பற வண்டி ஓடும்? இதத்தான் நானும் கேட்டேன். ஆனா மூவ் ஆகும். உள்ள போ உட்காரு. ஆட்ரி ஆட்ரா 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 ஆட்ரா. ஸ்டாப். வேற ஒரு ஐடியா. ஆட்டோ வால்டன். இப்ப ஸ்டார்ட். நோ டவுட் பிரதர், ஸ்டார்ட் பண்ணு. ஆட்ரா. ஏய் கூசாமி அங்க பாரு. டேய் ஜபானி ஓகே. என்னடா வில்லன் கெட்டப்ல வர போயிவா. ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட். ஓ அட்ஜஸ்ட். அவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அப்படியா? இப்போ டக்குன்னு திரும்ப பாப்போம். உனக்கே டக்கா? எல்லாம் நேரம். அது டாக்டர் சொல்ல மிச்சம். என்ன எல்போர்ட் ஸ்கூலா இல்ல லவ் பேர்ட் ஸ்கூலா? யார் டிரைவிங் ஸ்கூல் நடத்துறது? ஜீவா கார் ஓட்டுறேன் என் பொண்ணு இங்க வந்தா கத்து கொடுக்குறேன் நைஸா என் பொண்ணே ஓட்டிட்டு போட்டீங்களே. ஜீவா நான் இல்லம்மா. நீ இல்லையா? இங்க இப்ப யார் இல்லையோ அவன் தான். எவனா அவன்? நம்ம சங்கரே. எங்கேயா அவன்? உங்க பொண்ணு கேட்டா தெரியும். ஐயோ கொல்றியே. ஜீவா, இவரை கொன்னு நம்ம டிரைவிங் ஸ்கூல் மானத்தை கப்பல் ஏத்துன அந்த சங்கர் ஒரு துரோகி. ஆமாண்டா சார், எதிரி எப்ப வேணாலும் கவனிக்கலாம், ஆனா துரோகியை உடனே கவனிக்கணும். ஹலோ அப்படியா அந்த கழுதைகளை அங்கேயே கட்டி வைங்க தம்பி. கிடைச்சிட்டாங்க தம்பி. தூத்துக்குடியில டே மக்கா, தூத்துக்குடிடா, நம்ம தூத்துக்குடியா? சாரி சார், வெரி சாரி. பரவாயில்ல. என் சட்டையில வேணா வெத்தலக்கரை இருக்கலாம். அவனை பிடிச்சே அவன் சட்டை வர ரத்தக்கரை கரவேட்டி மாதிரியே பேசுறாரு. ஆமா, தூத்துக்குடியில எங்க இருக்காங்க? இப்ப தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என் ஜாதிகார பையன் தான். டேய் என்னங்கடா அம்பாஸ்டர்? சார் நானும் வரேன். சபாஸ், இளைஞனா இருந்தாலும் நீ பெத்தவங்களை சப்போர்ட் பண்ற பார். அட போங்க சார், அவன் உங்க பொண்ணை மட்டும் ஓட்டிக்கிட்டு போல, என் காரையும் சேர்த்து ஓட்டிக்கிட்டு போட்டான். அந்த காரை என் பொண்ணு மாதிரிங்க. அம்மா, தங்கச்சியை கூட்டிட்டு வந்து. என்னது? என் பொண்ணு ஓன் தங்கச்சியா? கார் சார், எங்க அம்மாவுக்கு பொண்ணு மாதிரினா எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அப்போ உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? டாய் அட்டகாசம் பண்றீங்கப்பா. ஜீவா, நீ அவசியம் போய் ஆகணுமா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நாங்க போலனா சங்கர் வண்டியை வித்து பேரிச்சம்பழம் வாங்கி ஜோடியா சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் நான் பொறுப்புல சொல்லிட்டேன். சரி. ஜீவா, தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வர போற? ஏன் தூத்துக்குடிக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்கா? அது இல்லப்பா, இவன் விவகாரமான ஆள். ஏற்கனவே போலீஸ்காரன்லாம் இவன் சொந்தக்காரங்க. அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா கும்பிடுசாமி, வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லை. எந்த ட்ரெஸ்ல போலாம்? ஒரு செட்டப்பா கெட்ட போட போகணும். நீ தான் கெட்டப் பண்ணதுல மனநாச்சா? மறுபடியும் கேட்டப்பா. இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா இருந்தா ஒன்னு போலீஸ் ட்ரெஸ்ஸோட போகணும், இல்ல பொலிட்டிக்கல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதான் மரியாதை. இந்த அப்படி காதல் கேக்குதல? உனக்கெல்லாம் காதல் கேக்குதல? காது கேட்கல சார். என்னல காது கேட்கலையா? என்னாச்சு? முட்டுக்கு முட்டி என்ன சொல்லணும்ல? தாலி கட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா. அதுக்கு முன்னாடியே மாலையும் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. ஏண்டா சோம்பேறி,
என் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இப்படி. தெய்வமே சரியான நேரத்துல வந்த காப்பாத்தி உங்க டார்ச்சர் தாங்க முடியல. என்னல சொல்ற? இந்த தெய்வத்துக்கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன். மக்கா இப்படி மாட்டி விட்டியே மக்கா. யார்யா? என் உயிருக்கே உழ வச்சிருவ போல இருக்க. யார் நானா? ஆமா நான் புள்ளக்குட்டிக்காரன். யோ சேர் எடுத்து போடியா. ஐயா உட்கார சொல்லு உட்கார சொல்லு. ஐயா வாங்க உட்கார தான் அந்த மரியாதை. வா உட்காரு. அண்ணே வாண்ணே. அந்த ஆளை நான் கூட்டி வந்தா என்ன கால் கலக்கு நிக்க வச்சிட்டு அந்த ஆளு சேர் போட்டு உபச்சாரம் பண்றீங்க? இரு மக்கா இரு ஒரு நிமிஷம். என்னத்த ஒரு நிமிஷம் என்ன? இல்ல தாலி இருக்கா? என்னது? தாலி இருக்கா? இருக்கு மாமா. தாலி ரெடி பண்ணி தான் அவளே ரெடி பண்ண. டேப் ரெடி பண்ணு. மாமாங்க மாமா. டேப் டேப் அவன் கூட வர்றா. எதுக்கு டேப் கேக்குற? ஆன் பண்ணு. என்னத்த? வாப்ல. தாலி கட்டல. மக்கா மக்கா வா மக்கா. நீ என்ன கட்ட? நீ என்ன கட்ட? நீ என்ன கட்ட? சாலி கவலைப்படுத்திட்டடா. ஏ சாலியே கவலைப்படுத்திட்டடா. சும்மா நீ. யாருகிட்ட வேலை செய்யற யாருகிட்ட மாட்டி விடுற நீ? விழ வேண்டிய இடமே வரல. அங்க விழல. அங்க விழல. பெத்தங்கால விட்டு மத்தங்கால விழ வைக்கிற. அவர் என்ன பெரிய தலையா மக்கா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலே பெரிய தலை இதுதான். என்னடா தலைங்கறான்? இந்த மக்கா மொய். மாப்பிளைய விருந்து கூப்பிட்டு வா. மைனி ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுல மொய் வேறயா மொய்? எந்த காட்டு பயலுக்கே மேல கல்யாணம் வச்சிட்டு இவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இனிமே ஓ மூஞ்சில மத்தறலடா. இந்த தூத்துக்குடி மூஞ்சில குளிக்க மாட்டான்டா. போடா. என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கெட்ட பிச்சி உன் கெட்ட வணக்கம். உனக்கு தான். எனக்கா? கெட்ட பிச்சி உன் கெட்டப்பு அப்படிங்க. கல இன்னும் 40 நாளைக்கு கடலில் மீன் பிடிக்க போக முடியாதுல்ல. பணம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கொடுங்க. கெட்ட பிச்சி கெட்டப்பு உன்னை யாரோ பெரிய அரசியல்வாதி நினைச்சிட்டாங்க. புல்ல அடிக்குதுப்பா. ஒரே அண்ணா அண்ணா உன்னை யாரோ குருன்னு கூப்பிடாருண்ணே. பெர்னாண்டஸ் சரக்கு இறக்குனதுக்காக கொடுத்த பேலன்ஸ் பணம் எண்ணி பாத்துக்க. குறைஞ்சா இந்த செமி ஜோசப் கேட்காத. ஒரே போலீஸ் தலையா தெரியுது. நான் வரல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுவும் கட்சி விவகாரம் தான். ஆனா ஏதோ கோடு வேர்ல பேசிட்டு போறான். தருதல தலைகால் புரியாம இருக்கிய. அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை ஊட்ட பாக்குற? பிலிம் கட்டுறியா? என்ன முறைகிற? ஐயா பெட்ரோல போடையா? வேற எங்கேயாவது சொறி விட போற. டேங்க் இங்க இருக்கு, இங்க போடு. யார் பண்ணி? என்னாச்சு? டேய் அரிவாள் வெட்டா. தம்பி ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? கெஞ்சி கேட்க தல. தூத்துக்குடி ஹாஸ்பிடல் வர தல. கோயில்பாட்டி ஹாஸ்பிடல் சேர்த்துருக்கு தல. எழுத முடியல. டேய் பணங்க கேக்குறாருல கூட. நீ கூட ரெண்டும் கொடுங்கடா. ஈவு இரக்கமே இவன் தொல்லை. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாத்துங்க. ரத்தமும் கொடுத்து பணமும் கொடுக்கல. அட்ரஸ் கேர் ஆஃப் தமிழ்நாடு. இந்தாங்க ஃபுல் அட்ரஸ் எழுதியிருக்கேன். மிச்ச பணம் தான் மணி ஆர்டர் அனுப்பிடுங்க. என்னல படுக்காளி போமோனே சீக்கல் மாதிரி கிடக்க? என்னமோ வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொன்னியாம்ல. நல்ல வேலை இந்த செவப்பு மனுஷனோட ரத்தம் இந்த கருப்பனுக்கு சேர்ந்துச்சு. இல்லன்னா இந்நேரம் பால் தான். டோன்ட் மென்ஷன். வணக்கம் சார். ஜீவா செருப்பு போடு. செருப்பு அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. ஜீவனா செருப்பு போடு. மறுபடியும் போலீஸ் சீன்ல வருது. இந்த கொலைகேஸுக்கு உன்னை சாட்சி ஆக்கிறவங்க பரவாயில்லையா? ஐயோ ஐயா தூத்துக்குடி சமுத்திரக்கணி ஆளுங்க தான் என்ன வெட்டினாங்க. யார பத்தி சொல்லுதுன்னு தெரியுமாலே? இதை தைரியமா கோர்ட்ல சொல்வியால? ஏமாம்பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன வெட்டிந்து சமுத்திரக்கணி தான். அங்க நல்ல பாக்க எல்லாம் வழக்கம் தானே.
ஏதோ கட்டபொம்மன் கதை சொல்லணும் பிய இப்ப சொல்லு. என்ன சொல்லியிருந்தேன், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தானே. அப்போ திருநெல்வேலி பாச தானே பேசியிருப்பான். ஏன் வெள்ளைத்தேவை செத்துட்டான். கட்டபொம்மன் பொண்டாட்டிய பார்த்தான். ஜகமா நான் சண்டைக்கு போறேன் என்ன சொல்லுத? நான் என்ன சொல்ல போறேன்? நான் சொன்ன நீ கேட்காம போறேன். ஒரு ஓரமா நின்றுட்டு வந்துரு. நடு கூட்டத்தில் போனா டப்புன்னு சுற்றுமல் திரும்ப குடி கட்டுப்போம். ஜக்கம்மா போகும்போது திரும்பி பார்க்க ஏன்னே தெரியல. ஆமா ஏன் போனா திரும்ப மண்டம் நல்லா தெரியுது. தெரிஞ்சு நீ சாது கலையுத. வெள்ளைத்தேவனை கொன்னவனை விட மண்டமிட்டு கட்டபொம்மன் சண்டைக்கு போனான். என்னத்தா அக்கா கேட்டு விட்டாலே மறந்துட்டீங்களா? எவ்வளோல? 3. இல்ல அந்த 140 யாரும் சொல்லல. இல்ல இந்த 140 யாருல? அண்ணாச்சி இன்கம் டேக்ஸ் காரனுக்கு மறையா இருக்கிறான்னு என்ன மாதிரியே லாக்கராக்கியால. இல்ல அவ யாரு கொடுக்க? ராஜபாண்டி நாடார் பணிக்க நாடார் குடியிருப்பு. வட்டி எவ்வளவு? 10. காத்து அந்த செத்த மூதியை என்ன செய்ய? இப்படி சரக்குன்னு வெட்டி போட்டல சொல்லல. தூத்துக்குடி குரு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானாச்சே. இந்த பையன் உங்க மேல வாக்குமூலம் கொடுத்துட்டானாச்சே. அப்புறம் அண்ணாச்சி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த பையப்புள்ள நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நாங்கெல்லாம் விளவளத்து போயிட்டோம். அந்த பேல ஒரு தட்டி வைங்க அண்ணாச்சி. உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவோம்? என்னத்தான் எவளே அந்த குரு? எவளே அந்த குரு? போல வருமா, தலை போல வருமா, தலை போல வருமா, தலை போல வருமா, நடையில் முடையில் படையில் கொடையில் தொடை தட்டி அழுப்பதில் தலை வெட்டி முடிப்பதில் தலை போல வருமா, தலை போல வருமா, தலை போல வருமா, தலை போல வருமா. என்ன பாக்க நிக்க வச்சு வேடிக்கை பாக்கியலா? எங்கல வார மாமூலு சொல்லுல. அதான் இவரே வந்து வாங்கிட்டு போனார்ல. என்ன சொல்றாவே? நிஜமா தாங்க. சொல்றேன் மாதா மேல சத்தியமா சொல்றேன். தல நீங்க தானே நேர்ல வந்து வாங்கிட்டு போனீங்க. வேணா இங்க இருக்கிற எல்லா போட்டுக்காரங்களையும் கேட்டு பாருங்க. நான் போய் சொல்றேன். என்ன குரு சமுத்திரக்கனி ஆளுங்க வழக்கத்துக்கு மாறா நம்ம ஏரியால வந்து கும்பிடுறானுங்க. விண்ணை வீழ்த்த ஒரு வில் இல்லை, இவனை வீழ்த்த ஒரு வில் இல்லை, எவனை நம்பியும் இவன் இல்லை. பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, இவன் 10 விரல்களும் காவல்துறை. வெற்றி வெற்றிதான் ஆயுள் வரை. ஒரு சொல்லிலே நின்று காட்டுவான், நின்ற இடத்திலே வென்று காட்டுவான். தருதலையோ தவறுதலையோ எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்காமலே புரியுது. வீட்டுல சொல்லிட்டு வந்தா மட்டும் முன்னாலவா? என் கை பேசி ரொம்ப நாளாச்சு. இல்லே வேணாம்ல, இல்லே சொன்னா கேள்வி. முதுகுல மட்டும் கை வச்சிராதல. வேணாம்ல, முதுகுல கை வச்சிராதல. இனிமே தங்குதாமல உங்களுக்கு.
ஃபைட் சீனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? என்ன குரு இது அக்கிரமா இருக்குது? சமுத்திரக்கணி ஆளுங்க வெட்டி போட்ட எந்த பயலுக்கோ நீ ரத்தம் கொடுத்து காப்பாத்தினேம்ல. அவன் சமுத்திரக்கணி மேல போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான்ப்பா. அதான் உன்னைய கட்டிட்டு வான்னா அவனுங்க ஆளுங்க வெட்டி வரன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. சமுத்திரக்கணி கிட்ட சொல்லி வை, நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டையில நான் லீவ் மட்டும் தான் போட்டிருந்தேன். லீவ் முடிஞ்சு வந்துட்டேன். ஈவிரக்கம் இல்லாம அடிப்பல்ல, என்கிட்ட பேச்சுக்க வேணாம்னு சொல்லு. ஏன் குரு உனக்கு எப்பவுமே ரத்தத்தை எடுத்தேன்ல பழக்கம்? எனக்கு தெரியாமல எப்பவுமே ரத்தம் கொடுத்த? அதுவா, என் ரத்தம் எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தன் உடம்புல ஓடுதல, அவன் கொடுத்திருப்பான். புரியலையே. என் ரெட்டை வந்துட்டு போயிருக்கான்ல, வார மாமூலை வாங்கிட்டு ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஏர்போர்ட் போற வழியில என்ன கார்ல இருந்து குதிச்சிட்டேன். லாரி பிடிச்சு நான் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த தூத்துக்குடி. இப்படி மூர்க்கனா இருக்கியல, வழக்கம் போல நீனும் அனாதைதான் நினைச்சிட்டேன்ல. இல்லல, எங்க அம்மாவே என்ன அனாதாக்கிட்டான். தத்து எடுத்தவன் அவனை கேட்காத, இவன் என்ன முன்னாடி தள்ளுதான். எப்படி இருக்கும்ல எனக்கு. அதாம்ல, இந்த உலகத்துல நான் 3 விஷயத்த மறக்கவே முடியாது. என்னை தத்து கொடுத்த எங்க அம்மா கடங்காரி, என் வாழ்க்கைய பறிச்ச என் ரெட்டை, முக்கியமா எங்க அப்பாவை என் கண்ணு முன்னால முதுகுல குத்தி கொன்ன அந்த வெறி பிடிச்ச மிருகம். ஓ, அதனாலதான் உன்னை யார் முதுகுல தொட்டாலும் இந்த ஆத்திரம் வருதால? கடவுளே, எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துப்பா. வந்துட்டியா? எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நீதான் 2 நாள் தூத்துக்குடி போய் வரதுக்குள்ள இழைச்சு போயிட்ட. 2 பாட்டில் ரத்தம் கொடுத்தா இலக்காம. என்னது? நீதாமா குண்டாயிட்ட. பேச்ச மாத்தாத. ரத்தம் குடுத்தியா? உயிரை காப்பாத்தாம கொடுத்தேன். ரத்தம் திரும்பி ஊறும். ஊறும் ஊறும். உள்ள போய் சாப்பிடு. நீ வந்து போடு. இல்ல, நீ சாப்பிடு. என் கண்ணு இல்ல, வாமா. போடா.